வணக்கங்க. இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து வீடு ரென்ட்‌க்கு விட போறதுனால, சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்லாம் இருக்கு. வந்து பண்ணி குடுங்கப்பான்னு சொல்லியிருந்தாங்க. நம்பளும் போய் பண்ணி குடுத்துட்டோம். எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் கார்பெண்டர் யாரா இருந்தா தெரியுமான்னு கேட்டதுக்கு, ஏன் சார்ன்னு கேட்டது, பாத்ரூம்ல இந்த மாரி ஓப்பன்ல இருக்க கிளாஸ் வச்சு மஸ்கிட்டோ நெட் போட்டு அடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எதுக்கு சார் கார்பெண்டர் நானே பண்ணி தரேன் அப்படின்ட்டு நானே பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலா நான் கார்பெண்டர் கால் பண்ணி பார்த்தேன். ஏன்னா பிஸியா இருந்தனால தான் நானே பண்ண ஆரம்பிச்சேன். இது மெட்டீரியல் எங்க கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த நீட்டையும் அகலத்தையும் அளந்துக்கிட்டாலே போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் அப்பதான் நம்மளுக்கு பக்காவா போய் உட்காரும். ஃபர்ஸ்ட் நான் அளந்துட்டு போகும்போது ஒரு 1/2 சென்டிமீட்டர் சேர்த்து அளந்துட்டு போயிட்டேன். செட் ஆகல. அதுக்கப்புறம் கட் பண்ணி திரும்பி வாங்கிட்டு வந்து மாட்டினதுக்கப்புறம் பக்காவா உட்காந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் 4 பக்கமும் ரீஃபர் அளக்கணும். ஸோ ரீஃபர் வந்துமே நான் மெஷர்மெண்ட் டேப்ல 4 பக்கத்துக்கும் வந்து அளந்துக்கிட்டேன். அப்பதான் வந்து நம்ம மஸ்கிட்டோ நெட் வச்சு அடிக்கும் போது கரெக்டா இருக்கும். சில பேர் நெட் மட்டும் வச்சு அடிப்பாங்க ரீஃபர் வைக்காம. அது வந்து ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது. ஸோ அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ நெட்டையுமே அளந்து கட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு தான். ஸோ பிளாஸ்டிக்லயுமே இருக்கு. நம்ம இரும்புல கஸ்டமர் கேட்டுக்கிட்டனால இரும்புலே வாங்கி போட்டுக்கிட்டோம். 4 பக்கமும் முதல்ல இழுத்து அடிச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சுருக்கம் இல்லாம கரெக்டா இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி 4 பக்கமும் ஃபர்ஸ்ட் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ரீப்பரே வச்சு அடிக்க ஆரம்பிச்சேன். கஸ்டமர் சொன்ன மாதிரி நம்ம கார்பெண்டர் கூப்பிட்டுருந்தா கண்டிப்பா இந்த விண்டோ அடிக்கிறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணியிருப்பாங்க தான். அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வேலைக்கு வரணும். அது சின்ன வேலையா இருந்தாலும் வந்து போற டிராவலிங் சார்ஜ் பிளஸ் அதுக்கான அன்னைக்கு ஒரு நாள் ஒதுக்குறாங்கல்ல. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்காக நம்ம கார்பெண்டர் தப்பு சொல்லவே முடியாதுங்க. ஸோ நான் கார்பெண்டருக்கு கால் பண்ணி பார்த்தேன். எல்லாம் பிஸியா இருந்ததுனால தான் நானே பண்ண ஆரம்பிச்சேன். வீடியோ பார்க்குற கார்பெண்டர் யாரா இருந்தீங்கன்னா என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அடுத்த நாள் வீட்டை ரெண்டுக்கு விட்டே ஆகணுன்றதுனால தான் நானே பண்ணிட்டேன். இல்லைன்னா நான் கார்பெண்டரை கூப்பிட்டுருப்பேங்க. வரேங்க. பாய்ங்க.